அவருக்கு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த திருமணம் யாருக்குள்ள நடக்கும் அப்படின்னா அந்த திருமணம் அதே சாதியை சேர்ந்தவர்களுக்குள்ள தான் நடக்கும். ஏன்னா இப்போ மிகப்பெரிய டாலர் சிட்டி திருப்பூருக்குள்ளேயே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் சேரிக்குள்ளே எப்படி நடக்கும்? அப்போ அதே சாதிக்குள்ளே தான் நடக்கும். அவங்க எங்கே நடத்துவாங்கன்னா ஒன்று அதே சேரிக்குள்ளேயோ அல்லது இதே போன்று இன்னொரு பண்ணையார் இருக்கக்கூடிய பண்ணையில் அங்கே இருக்கக்கூடிய இந்த சேரியில் போய் அந்த பண்ணையாரனுடைய ஒப்புதல் பெற்று அங்கே உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணை போய் இவர் பார்த்தாரு, இவருக்கு பிடிச்சது கல்யாணம் பண்ணிக்கிறன்ற மாதிரிலாம் பண்ணிக்க முடியாது. அங்கே போய் அந்த சேரியில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த பண்ணையார் ஒத்துக்கொள்ள வேண்டும். இவர் போய் அந்த பண்ணையில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவனுடைய பண்ணையார் ஒத்துக்கணும். அப்போ இந்த இரண்டு பண்ணையார்களும் நம்ம பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்கிறோம்ல, அவங்க கல்யாணம் பண்ணையர்களால் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணால், கல்யாணம் பண்ண பிறகு முதல் எங்கே ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கணும்னா பண்ணையார்கிட்ட ஆசீர்வாதம். அவர் ஆசீர்வாதம்னா ரெண்டு பேருக்கும் வழங்க மாட்டார். ரெண்டு பேருக்கும் வழங்க மாட்டார். அந்த ஆசீர்வாதம் என்பது தனியாக பெண் அவர்கிட்ட அவர் எழுதுறாரு, அநேகமாக பல பெண்களுக்கு பண்ணையாருடன் தான் முதலிரவு நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இப்படி நடந்திருக்குது. அப்போது திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணை முதலிரவு பண்ணையாரோட அப்படிங்கிறது இருந்திருக்கு. இது எதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போ கேரளாவில் நம்பூதிரி பெண்கள் நம்பூதிரி ஆண்களுக்கு பட்டத்து இளவரசியை கண்ணி கழித்து கொடுக்கக்கூடிய உரிமை கூட அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது சாஸ்திரப்படி. அதை ஒரு ஃபாரின் டிராவலர் என்ன எழுதுறான்னா, இந்த கண்ணி கழித்து கொடுக்கக்கூடிய உரிமையை அவர்கள் நம்பூதிரிகள் வைத்திருந்தார்கள், புரோகிதர்கள் வைத்திருந்தார்கள். கரும்பு தின்ன கூலியா என்பதை போல இதை செய்வதற்கு 500 டுகாட் மதிப்புள்ள தட்சணையும் கொடுக்கப்பட்டதுன்னு. அப்போ நம்ம அந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கிறோம். அரசனுடைய மனைவியவே கண்ணி கழிக்கிற உரிமையை நம்ம புரோகிதனுக்கு கொடுத்த இது. அப்படி இருக்கும்போது ஒரு கூலிக்காரனுடைய மனைவியை கண்ணி கழிக்கக்கூடிய உரிமையை அல்லது முதலிரவு உரிமையை பண்ணையார் என்பவன் கை கொண்டிருக்கிறான்.